3 முடிச்சு அத்தியாயம் 2 திருமணம் என்று ஜோசியர் சொல்லி முடிக்க அவர் வார்த்தையை கேட்டதும் அங்கு அதிர்ச்சியில் உறைந்து இருந்தது மூவரும் தான். என்ன சாமி சொல்லுறீங்க என்று முதலில் அதிர்ச்சியில் இருந்து வெளியில் வந்த லட்சுமி கேட்கவும், ஆமா, உங்க பேரனுக்கு திருமணம் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், தாலி பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே, சாமி, என் பேரனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது என்று சொல்ல, அது எனக்கும் தெரியுமா, ஆனா இப்போ வேற வழியே இல்லை. உங்க பேரனுக்கு அவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அவன் கட்டக்கூடிய மாங்கல்யம், அது மட்டும்தான் என்று அவர் சொல்லவும், அதை கேட்டதுமே அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர். ஆனா சாமி என்று சாந்தி திணறலோடு பார்க்கவும், அதை தவிர வேற வழி இல்லம்மா என்று அவர் சொல்ல, அம்மா சும்மா இருங்க, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க என்று அழுத்தமாக சுப்பிரமணியன் சொல்ல, அதை கேட்டதும் அவர் மெல்லிய புன்னகையோடு அவரை பார்த்தார். நீ சும்மா இருடா என்று லட்சுமி சொல்லவும், அதை கேட்டுக்கொண்ட சுப்பிரமணியன், சும்மா இருக்கணுமாமா, போதும், நீங்க சொன்ன எல்லாமே நானும் கேட்டுட்டேன், எல்லாத்தையும் என்று அழுத்தமாக கூறிய அவர், போதும் என்று அந்த இடத்தை விட்டு எழுந்து வேகமாக வெளியில் செல்லவும், டேய் என்று சத்தமாக அவர் அழைக்க அந்த குரல் அவர் செவியை அடைந்தாலும் இதன் மீது எல்லாம் அதிக நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர் வெளியில் சென்று விட்டார். சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க, என் பையனுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, நான் எதுவும் நினைக்கலம்மா, சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம், அதனால நாம அடுத்தவங்களோட எண்ணங்களை மாற்ற முடியாது இல்லையா, நான் இப்போ இந்த ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குது, அவன் இந்த ஊர்லேயே முதல்ல இருக்கவே கூடாது என்று அவர் சொல்லவும், வேணும்னா நான் அவனை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிற சாமி என்று லட்சுமி பாட்டி சொல்ல, கண்டிப்பா நீங்க அனுப்பி வச்சுதான் ஆகணும்மா, ஆனால் உங்க பேரன் உயிரோட வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்காக இங்க ஒரு உயிர் காத்துட்டு இருக்கணும் என்று அவர் சொல்ல, அதை கேட்டதுமே அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நான் செய்கிறேன் என்று சாந்தி சொல்லவும், அதில் ஒரு மெல்லிய புன்னகையோடு, நீங்க உங்களுடைய மகனுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம், அது உங்களுடைய தாய்க்கான பாசம், ஆனால் தொப்புள் கொடி உறவை விட தாலி கொடி உறவு ரொம்ப ரொம்ப பலமானதுமா என்று அவர் சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டதும் சாந்திக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேற ஏதாவது பரிகாரம் என்று மீண்டும் லட்சுமி பாட்டி கேட்க, வாய்ப்பே இல்லம்மா, பரிகாரம் இருக்கு, ஆனா அந்த பரிகாரத்தை நீங்களோ இல்ல உங்க மருமகளோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்க வேற யாரோ பண்ண முடியாது, அது செய்யறதுக்கு ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், உங்க பேரனுடைய மனைவி, அவனுக்காக எதையும் பண்ண முடியாது, அவ கழுத்துல கட்டக்கூடிய மாங்கல்யம், அதுதான், அது மட்டும்தான் உங்க பேரன் உசுர பிடிச்சு வைக்கக்கூடிய ஒண்ணு என்று சொல்ல, அதை கேட்டதும் கண்கள் கலங்கி போனது. நான் செய்கிறேன் சாமி என்று அவர் சொல்லவும், கண்டிப்பா, அதுவும் அந்த பொண்ணுக்கு தாலி பாக்கியம் நிறைய இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்மா என்று அவர் சொல்ல, அந்த வார்த்தையை அவர் மனதிற்குள் அத்தனை அழுத்தத்தை கொடுத்தது. தன்னுடைய பர்சில் இருந்த பணத்தை அவர் எடுத்து நீட்டவும், சந்தோஷமான விஷயத்த சொல்லி நீங்க நிறைவான மனசோட இதை கொடுத்து இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா வாங்கியிருப்பேன், உங்க மனசை கலங்க வச்சு உங்க கையில இருந்து இந்த பணத்தை வாங்க என்னால முடியாதுமா, நீங்க போகலாம் என்று சொல்லவும், ஆனா சாமி என்று லட்சுமி பாட்டி மெதுவாக கேட்கவும், நீங்க கிளம்புங்கம்மா என்று மெல்லிய புன்னகையோடு அவர் சொல்ல, மனம் வலிக்க தன் பேரனின் வாழ்க்கையை பற்றிய பயத்துடன் மெதுவாக அந்த ஜாதகத்தை கையில் ஏந்தி அவர் அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்தார். சாந்தி கண்கள் கலங்க தன் மாமியாருக்கு பின்னால் வந்தாள். சில நிமிடத்திற்குள் வெளியில் வர அங்கு காத்து கொண்டு இருந்த சுப்பிரமணியன், என்னம்மா, அவர் என்னமோ லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்காருன்னா,
நீங்களும் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க என்று சுப்பிரமணி கோபத்தோடு கேட்கவும், வாய மூடு சுப்பிரமணியன், இப்படி தான் பேசுவியா? அவரு நம்ம கண்ணாவோட உயிரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், அம்மா நீங்க வேற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கௌதமுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அவன் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழுவான். அவனுக்கு பக்கபலமா நான் இருக்கேன் என்று சுப்பிரமணி சொல்லவும், நீ இருப்படா, என் பேரன் இருக்கணுமே என்று அவர் கேட்கவும், அம்மா இவர் எல்லாம் கடவுளா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று உறுதியாக சுப்பிரமணியன் சொல்ல, வாய மூடு. எனக்கு என் பேரன் 100 ஆயுசு வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நீ ஏதாவது பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லவும், கோபத்துடன் காரின் உள்ளே ஏறி அமரவும், அதே வேகத்தில் திரும்பி தன் மனைவியை பார்க்க கண்கள் கலங்க நின்று இருந்த அவரை பார்த்ததும், உள்ளே ஏறிறியா இல்லை விட்டுட்டு போகணுமா என்று தன் தாய் மீது காட்ட முடியாத கோபத்தை தன் தாரத்தின் மீது காட்டினார் அவர். அதில் வேகமாக காரின் முன் இருக்கையில் சாந்தி அமர்ந்து கொள்ள, பின் இருக்கையில் லட்சுமி பாட்டி அமர்ந்து கொண்டார். மனம் ஒருவித சஞ்சலத்தில் இருக்க, வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது பதட்டம் இருந்தாலும் நல்லபடியான வார்த்தைகள் கண்டிப்பாக அவரிடம் இருந்து வரும் என்ற நம்பிக்கையோடு கிளம்பி வந்து இருந்த அவர்களுக்கு இப்பொழுது செல்லும் பொழுது மனம் முழுவதும் சஞ்சலம் நிறைந்து இருந்தது. சாந்தி தன் மகனை நினைத்து அழுது கொண்டு வர, லட்சுமி அடுத்து என்ன செய்வது என்று யோசனையில் வந்தார். இவர்கள் இருவருக்கும் மாறாக இவர் சொல்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற எண்ணத்தோடு வாகனத்தை இயக்கிக் கொண்டு இருந்தார் சுப்பிரமணி. கிட்டத்தட்ட 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த பெரிய வீட்டின் முன்பு வாகனம் நின்று இருந்தது. அது வீடு என்று சொல்வதை விட சற்று பெரிய மாளிகை என்று கூட சொல்லிவிடலாம். அரண்மனை போல் தான் அந்த வீடும் இருந்தது. அந்த பெரிய மாளிகையின் வெளிப்புறச் சுவரில் பூசப்பட்டு இருந்த பால் போன்ற வெள்ளை நிறம் அந்த இடத்திற்கே ஒரு தனி அழகை கொடுத்தது. உள்ளே நுழைந்ததும் பிரம்மாண்டமான வரவேற்பு அறை. அதில் 10 பேர் தாராளமாக அமரக்கூடிய மெத்தென்று சோபாக்கள். ஒரு புறம் நவீன டைனிங் டேபிள், மறுபுறம் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை. அந்த பூஜை அறையில் வீற்றிருந்த முருகனின் சிலை பார்ப்பவர் மனதை கொள்ளை கொண்டது. தரைத்தளத்தில் 2 அறைகளும் முதல் தளத்தில் 9 அறைகளும் கொண்ட அந்த மாளிகை ஒரு குட்டி அரண்மனை போலவே காட்சியளித்தது. வீட்டின் முன்பு காரை நிறுத்தவும் அனைவரும் இறங்காமல் அவரவர் சிந்தனையில் உழன்று கொண்டு இருக்க, இப்ப இறங்க போறீங்களா இல்லையா என்று சுப்பிரமணியன் அழுத்தமான குரலில் கேட்கவும், வேறு எதுவும் பேச முடியாமல் காரில் இருந்து இறங்கிக் கொண்டனர் பெண்கள் இருவரும். அதன் பிறகு காரை நிறுத்த வேண்டிய பார்க்கிங்கில் கொண்டு சென்று நிறுத்திவிட்டு அவரும் வீட்டின் உள்ளே நுழைந்தார். வீட்டின் உள்ளே நுழைந்த அடுத்த நிமிடம் சாந்தி தன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை கடவுளிடம் சொல்லும் விதமாக பூஜை அறையில் உள்ளே நுழைந்த அவர் அங்கு இருந்த அனைத்து தெய்வங்களையும் பார்த்து 2 கரம் கூப்பி கண்களில் கண்ணீர் வழிய கடவுளிடம் மன்றாடி கொண்டு இருந்தார். எனக்கு எதுனாலும் தா, நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். என் பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று அவர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருக்க, அமைதியே உருவாகிய சாந்தி இப்படி கண்ணீரில் கரைவதை பார்த்த அவரது காதல் கணவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து இருந்தாலும், அவளிடம் சென்று பேச நினைத்தாலும் அவர் சென்று பேசினால் கண்டிப்பாக இருவருக்கும் இடையில் பிரச்சனை வந்துவிடும். பின்னே இவருக்கு அந்த ஜோசியம் ஜாதகம் மீது நம்பிக்கை இல்லாமல் பேச, அவர் கண்டிப்பாக அதன் மீது அதிக நம்பிக்கை கொண்டு பேச இருவருக்கும் இடையில் கண்டிப்பாக சண்டை வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் காரணத்தினால் அவர் மௌனமாக இருந்தார். வீட்டில் உள் நுழைந்து இருந்த லட்சுமி பாட்டி அடுத்த நிமிடம் தன் அறையுள்ளே நுழைந்தார். அவரது அறையின் உள்ளே பெரிய புகைப்படத்தில் புன்னகையுடன் நின்று கொண்டு இருந்தார் அவர் கணவன். அவரை பார்த்த அடுத்த நிமிடம் அவரின் அருகில் சென்று அந்த புகைப்படத்தை சில நொடிகள் பார்த்து, நம்ம பேரனுக்கு நீங்க தான் காவலா இருக்கணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். நீங்க அவன் கூடவே இருக்கணும் என்று கண் மூடி அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். வீட்டின் உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கடந்து இருக்க, சோபாவில் அமர்ந்து இருந்த அவருக்கோ கடுப்பாக இருந்தது. அந்த பூஜை அறை உள்ளே சாமிக்கு பூஜை செய்து கொண்டு இருந்த தன் மனைவியை பார்த்ததும் கடுப்பாக, இன்னும் எவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க போற
இங்க ஒருத்தன் பசியில கடந்து செத்துட்டு இருக்கான் என்று சத்தம் கொடுக்க அடுத்த நிமிடம் அவர் உணர்வு பெற்று பசி அதுவும் தன் கணவனுக்கு என்று உணர்ந்த அடுத்த நிமிடம் வேகமாக தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வெளியில் வந்த அவர் மன்னிச்சிடுங்க என்று சொல்லி கிச்சன் உள்ளே நுழைந்தார். உடனடியாக அவருக்கான உணவை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினார். செல்லும் பொழுது உணவை சமைத்து வைத்துவிட்டு சென்று இருக்க வந்தவுடன் அனைத்தையும் டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கவும் வேகமாக கையை கழுவி வந்து அமர்ந்த சுப்பிரமணி அம்மாவை கூட்டிட்டு வா என்று அழுத்தமாக சொல்ல சரிங்க என்று அறை உள்ளே நுழைய அங்கு அவரும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தன் கணவனின் புகைப்படத்தை பார்த்து கொண்டு இருந்தார். அத்தை சாப்பிட வாங்க என்று மெல்லிய குரலில் அவர் அழைக்கவும் அதில் பார்வை அவர் பக்கம் சென்றது. எனக்கு எதுவும் வேண்டாம் சாந்தி, நீ போய் சாப்பிடு என்று சொல்லவும் அதை கேட்டதுமே இல்ல அத்தை, அவர் உங்களை கூப்பிடுறாரு, வந்து கொஞ்சமா சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு பிபி மாத்திரை எல்லாம் போடணும் இல்ல, வாங்க அத்தை என்று அழைக்கவும் இல்ல சாந்தி நீ போ என்று அவர் சொல்ல அத்தை ப்ளீஸ் என்று அவர் கெஞ்சி கேட்கவும் தன் மருமகளின் முகத்திற்காகவும் தனக்காக சாப்பிடாமல் அமர்ந்து இருக்கும் தன் மகனுக்காகவும் எதுவும் பேசாமல் எழுந்து வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்த சுப்பிரமணி சும்மா எதை பற்றியும் யோசிக்காம அமைதியாக இருங்கம்மா, அவர் சொல்கிற எதுவும் நடக்காது, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அழுத்தமாக சொல்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம், அதனால் அமைதியாக சாப்பிடு என்று அவரும் கூறிவிட அதற்கு மேல் எதுவும் பேசாத அவர் அமைதியாக உணவில் கவனத்தை செலுத்தினார். உணவை முடித்து கொண்ட சுப்பிரமணி சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று தன் அம்மா தன் மனைவி இருவரிடமும் சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியில் செல்வதற்காக அவர் வெளியில் வரவும் அந்த வீட்டில் இருந்த லேண்ட்லைனில் சத்தம் கேட்கவும் அதில் அவர் நின்று திரும்பி பார்க்க நான் எடுக்கிறேங்க என்று சாந்தி நகர என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்வதற்காக நின்றார் சுப்பிரமணி. காரணம் அவரை கேட்டு யாரேனும் அழைப்பு விடுத்து இருந்தால் அதனால் யார் என்று விசாரித்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்து கொண்டு இருக்க அழைப்பை எடுத்து காதில் வைத்த சாந்தி அந்த பக்கத்தில் கூறிய விஷயத்தை கேட்டு அடுத்த நிமிடம் மயங்கிச் சரிந்தார். அப்படி அந்த பக்கம் கூறிய செய்தி என்னவோ அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்துவிடும். கதையை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.